வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ஆகஸ்ட் மாதத்துக்கான மளிகை ஷாப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஷாப்பிங்கில் நான் ஒரு 500 ரூபாய் மிச்சம் செஞ்சுருக்கேன். நீங்களும் மளிகை ஷாப்பிங்லாம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாட்டர்டே மினி விளாக், கடந்த சாட்டர்டே அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய பொருளாக வச்சு ஒரு சூப்பரான லன்ச் மெனு பண்ணோம். ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மினி விளாகும், அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதத்துக்கான மளிகை ஷாப்பிங் வீடியோவும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சாட்டர்டே ரொம்ப நாளைக்கு அப்புறம் லீவ் இருந்துச்சு. காலையில் ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு டக்குன்னு வந்து ஒரு 2 தோசை ஆளுக்கு சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒய்ஃப் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூடாக ரைஸ் இருந்துச்சு. இப்போ எதுவும் என்னை வாங்கிட்டு வர சொல்லாத, ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 வாழைக்காய் இருந்துச்சு, தக்காளி இருந்துச்சு. ஸோ அதனால் தக்காளி ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழைக்காவை ஒரு 65 மாதிரி ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு, எண்ணெயில் பொரித்த வாழைக்காவில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டிட்டு எகெயின் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டீப் ஃப்ரை இல்லை, ஆல்ரெடி இதை வறுத்தாச்சு. ஸோ அது ஒரு பக்கெட்டு வாழைக்காய் பொரிச்சிட்ருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சைடு ரசம் வச்சா போதும் சிம்பிளாக அப்படின்ட்டாங்க. ஸோ இன்லாஸ் வீட்லேருந்து நாங்கள் முட்டைக்கோஸ் பெருசாக எடுக்க மாட்டோம். அவங்க வந்து சும்மா டேஸ்ட்டுக்கு ஒரு முட்டைக்கோஸில் கூட்டு மாதிரி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்ருந்தாங்க. ஸோ அதை தனியாக உரமாக வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் லன்ச் பார்த்திங்கன்னா தக்காளி ரசமும் வாழைக்காவும் தான். எல்லாேருக்கும் சளியாக வேறு இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க ரசம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த தடவை பார்த்திங்கன்னா மளிகை சாமானோட ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த டைம் ஷாப்பிங் பண்ணப்போ அதை ஃபீல் பண்ணிங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி எங்கள் ஊர் சைட்லாம் வெயில் பயங்கரமாக கொளுத்துது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 1 லிட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சு எப்படியும் ஒரு நாளைக்கு 3-4 பாட்டில் வந்து தண்ணி ஃபுல்லாக இறங்குது. அதே மாதிரி எங்கள் வீட்டு சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணிக்கே ரொம்ப பஞ்சமாக இருக்குது. காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா காய்கறி ஷாப்பிங் வந்து ரொம்ப போக முடியல. ஏன்னா அன்னன்னைக்கு காய்கறி வாங்கி தான் வந்து செஞ்சேன். ஸோ அப்படி தான் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக போச்சு. ஸோ அதனால தான் மெனு பிளான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் போட முடியல. கூடிய சீக்கிரம் போடுறேன். அன்னன்னைக்கு ஈவினிங் போகிறது, காய்கறி வாங்குறது அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருந்துச்சு. இந்த வாரமும் அப்படி தான். சந்தைக்கோ இல்லை உழவர் சந்தைக்கோ போகிறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை. கண்டினியூஸாக ஒர்க்கிங் டேவாக இருக்கிறதுனால மளிகை சாமான் தான் வந்து பார்த்தப்ப எல்லா ரேட்டுமே ஏறி இருந்துச்சு. எண்ணெயிலேருந்து உளுந்து, பருப்பு எல்லா ரேட்டுமே நல்லா ஏறிடுச்சு. 3500 பட்ஜெட்டுன்னு போட்டுமே பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே அதிக செலவு வந்துடும் நினச்சேன். சரின்னு சொல்லிவிட்டு சரி மளிகை சாமான் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மீதமான மளிகை சாமான் என்னென்ன இருக்குங்கிறத ப்ராப்பராக வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து லிஸ்ட் இந்த தடவை ப்ரிப்பேர் பண்ணோம். ஆல்ரெடி வேறு எதுவும் இருக்கிற பொருளே திரும்பி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பொருள் மிச்சம் இருந்ததுனால எனக்கு இந்த தடவை ஒரு 500 ரூபா வந்து மிச்சமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 1 லிட்டர் எண்ணெய் பாக்கெட் எப்போதுமே வீட்டில் ஸ்டாக் இருக்கும். 1 லிட்டர் நம்ம வாங்கணும்னா 1 லிட்டர் வீட்டில் இருக்கணும். அந்த மாதிரி இந்த 2 தவிர்த்து வேறு எதுவுமே நான் ஸ்டாக் வச்சுக்க மாட்டேன். அந்தந்த மாதம் தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்குவேன். ஸோ நீங்கள் எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மளிகை சாமான் லிஸ்ட்டு போட்டதே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பார்த்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நமக்கு தேவைப்படும். ஏன்னா 3500 ரூபா தான் கையில் இருக்குது. என்னுடைய சம்பளம் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். பட் நம்ம சாப்பாடு விஷயத்தில் நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது, அதுக்குன்னு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு லிஸ்ட்டு போடுறப்பே ஜீனி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வாங்கணும், அந்த மாதிரி ப்ராப்பராக வந்து லிஸ்ட்டு போட ஆரம்பித்தேன். இந்த லிஸ்ட்டு போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பணம் மிச்சமாகிறதுக்கு மெயின் பாயிண்ட்டு அதுதான். எவ்வளவு வந்து நமக்கு காய்கறி தேவை, எவ்வளவு வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ 1 கிலோ உளுந்து இருக்குன்னா ஓகே, ஒரு 1/2 கிலோ போட்டுக்கலாம். ஒரு 1/2 கிலோ ஸ்டாக் இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்படி தான் வந்து பிளான் பண்ணி போட்டோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லிக்விட்லாம் சுத்தமாக தீர்ந்துருச்சு. அதனால் 2 லிட்டர் பாக்கெட் தான் இந்த தடவை எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பராக சுட சுட ரைஸு, ரசம், ஒரு சைடு கோஸ் கூட்டு வச்சுட்டு வாழைக்காய் பொரியல் வச்சுட்டு சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி வந்து இந்த ஒரு காமெடி படம் போட்டாங்க. ஸோ அந்த படத்தை பார்த்துக்கிட்டு லஞ்சை முடிச்சாச்சு. ஸோ என்னென்ன கிராசரி வாங்கிக்கேங்கிறத பாருங்கள். அரிசி வந்து பார்த்திங்கன்னா 2மே 7 கிலோ வாங்கியாச்சு. சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி நிறைய பேர் விலை கேட்க சொல்லி கேட்டிருந்தீங்க பாருங்கள்.
ஜீனி வந்து 1 கிலோ 51 ரூபா. ஸோ எல்லா பொருளோட ரேட்டுமே நான் வித் அந்த ஸ்டிக்கரோடு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அரிசி வந்து ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 72 ரூபா. இந்த இட்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா 1 கேஜி வந்து 45 நினைக்கிறேன். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா 138, பட் ஆனால் இது மட்டும் 125க்கு கொடுத்தாங்க ஆஃபரில். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு இது வந்து 1/2 கிலோ வாங்கினேன் 73 ரூபா. அப்புறம் பாசிப்பருப்பு இது வந்து 66 ரூபா. இதெல்லாமே வந்து எங்களுக்கு தேவைப்படக்கூடிய மளிகை சாமான். அதுக்கப்புறம் நாகா ரவை வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ, நாகா ரவை இல்லை சரி மைதா, இது ஒரு 1/2 கிலோ வாங்கியிருந்தேன், ஒரு 47 ருபீஸ். அதுக்கப்புறம் ப்ரூ இந்த காபி தூள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட், இதை நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது தான், பட் எனிவே இதுதான் வசதியாக இருக்குது. இது வந்து 225 ருபீஸ். இதை ஒரு காஃபி மேக்கர் வாங்கினதுக்கப்புறம் தான் இனிமேல் ஃபில்டர் காஃபி தூள் வாங்கணும். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி இது ஒரு 50 கிராம். இது வந்து 62 ருபீஸ். ஆனால் எம்ஆர்பியோட இது கம்மியாக தான் தருவாங்க, 40, 38 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டாட்டா சால்ட் வந்து பார்த்திங்கன்னா இது 1 கேஜி. தூள் உப்பு சுத்தமாக மறந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. இது 32 ருபீஸ். அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், கடுகு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் பாக்கெட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்து 23 ரூபா. ஸோ அந்த ரேட் அப்படியே உங்களுக்கு வியூ ஆகும். அப்புறம் வெந்தயம் வாங்கினோம். அதுக்கப்புறம் இது வந்து கடுகு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பச்சைப்பயிறு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு வச்சு கொடுக்கறதுக்கு இது ஒரு 250 கிராம்ஸ் பாக்கெட்டு. அடுத்து வந்து இது 200 கிராம்ஸ்னு நினைக்கிறேன். இது வந்து சகப்பு சென்னா. ஸோ இதுவுமே ஸ்நாக்ஸ்க்காக வாங்கினது. அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து 56 ருபீஸ் தான். இப்போ பாருங்கள் 63 ருபீஸ் ஆகிடுச்சு. ட்ரிச்சியில் வாங்குறப்பெல்லாம் 56 தான், 56 தான் இருக்கும். ரேட் அதிகமாகிடுச்சு. அப்புறம் ரவை பாக்கெட் வந்து 1 தான் வாங்கினேன். ஸோ இன்னொன்று ஆல்ரெடி இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம மிச்சம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லிஸ்ட்டு போட்டாலே ஓரளவுக்கு மிச்சம் பண்ணிடலாம். நான் பார்க்காம எப்போதும் போட்ட அளவு போட்டேன்னா எனக்கும் வந்திருக்கும் 4000 ரூபாய்க்கு மேலே. ஸோ 205 ரூபா மிஸ்டர் கோல்ட், பட் இது வந்து 170க்கு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கோல்கேட் சால்ட்டு இந்த பேஸ்ட்டு வந்து ஒரு 100 கிராம்ஸ் டப்பா எடுத்தேன். ஸோ இது வந்து இதில் வந்து ஒரு 4 ரூபா என்னவோ ஆஃபர் போட்டாங்க. ஸோ இதோட ரேட் வந்து பாருங்கள் 79. இது வந்து 73க்கு என்னவோ கொடுத்தாங்க, 6 ரூபா என்னவோ ஆஃபர். அதுக்கப்புறம் இந்த கம்பினார், ஸோ இந்த பாத்திரம் வளர்க்கக்கூடிய கம்பினார், இது வந்து ஒரு 2 வாங்கிக்கிட்டேன். அப்புறம் சர்ஃபெக்சல் மேட்ரிக் இது வந்து பார்த்திங்கன்னா இது சுத்தமாக எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இது வந்து 2 லிட்டர் பாக்கெட்டு 355 பெர் கேஜி 177 அந்த ரேட்டுக்கு ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அதனால் சர்ஃபெக்சல் வாங்கிட்டேன். அப்புறம் இந்த சர்ஃபெக்சல் பார் சோப் இது வந்து சில விஷயங்களை வந்து கையில் துவைக்கிறதுக்காக இது வந்து 40 ரூபா. இதோட ரேட் வந்து 32 ரூபா இருந்துச்சு, இப்போல்லாம் 8 ரூபா ஏறிடுச்சு. ஹமாம் சோப் அவங்களுக்கு டவ் சோப்லாம் வீட்டில் வேணாம் அப்படின்ட்டாங்க, அது அவங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்ட்டு. ஸோ அதில் பெரிய பார் 62 ரூபா பார் 2 வாங்கிட்டேன். அப்புறம் ஒரு பான்ஸ் பவுடர் இது 53 ருபீஸ். அப்புறம் கார்த்திகா ஷாம்பு இது வந்து அப்படியே இதில் இந்த பேக் ஆஃப் 15 நினைக்கிறேன், 15 பேக் இருக்கும், 15 ரூபா. அப்புறம் விம் லிக்விட் இது வந்து 20 ருபீஸ் பேக்கெட் 3. ஸோ மொத்தமாக எனக்கு கரெக்டாக ஒரு 2900 சொச்சம் வந்துச்சு, 3000 வச்சுக்கோங்க. ஸோ 500 ரூபா எனக்கு மிச்சமாயிருக்கு. மேபி இடையில எதுவும் வாங்கி அதை காலியாக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கிட்டீங்களாங்கிறத சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்க